நோ எதுக்கு நான் பையனை போட்டு இந்த சாட்சி சாத்துறேன்? ஸ்கூல்ல போய் என்னதான் படிக்கிறாங்க? நான்லாம் அந்த அளவுக்கு எப்படி படிச்சேன் தெரியுமா? தமிழ் புத்தாண்டு எப்பன்னு கேட்டா ஜனவரி 1 ஹாப்பி நியூ இயர்ன்றான். இவன் என்னதான் ஸ்கூல்ல படிக்கிறான்? அதுக்கே நான் குழந்தைய போட்டு அடிக்கிறேன். நீ சொல்லி கொடுக்குற வாத்தியார் போய் கேளு. கரெக்ட். அந்த வாத்தியார் இந்த ஏரியா தானே? ஏன் வாத்தியாரே வாங்க சார். வாங்க சார். இங்க வாங்க வாத்தி கூப்பிடுறாருங்க. வணக்கங்க, சொல்லுங்க. எங்க கிளம்பிட்டீங்க? பள்ளிக்கூடத்துக்கு பாடம் நடத்த போயிட்டு இருக்கேன். நீங்க பாடம் லட்சணம் தான் தெரியுது. ஏயா என் பையனு தமிழ் புத்தாண்டு என்னன்னே தெரியல. என்னத்தையும் சொல்லி கொடுத்துறாருங்க? அது சில மாணவர்கள் சீக்கிரம் கத்துக்குவாங்க, சில மாணவர்கள் கொஞ்சம் நேரம் எடுக்குங்க. நேரம் எடுத்து அவனே கத்துக்குவான். அதெல்லாம் இதெல்லாம் பேசாத, சொல்லி கொடுக்குறதானே உனக்கு வேலையே. சரிங்க, அதை விடுங்க. இப்ப நான் உங்களுக்கு கேள்வி கேட்கிறேன், அதை நீங்க சொல்றீங்களா? என்ன தமிழ் புத்தாண்டு எப்பன்னு போறேன்? அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அதை மட்டும் நீங்க எழுதி காமிங்க. என்ன 1008 வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு பரவாயில்ல. 1009 வேலையா வச்சுக்கோங்க. இது முடிச்சுட்டு போங்க, 2 நிமிஷம் தான் இருப்பா. என்னதான் சொல்றான்னு பாப்பா. காப்பி அடிக்க கூடாது சார். அடிஷனல் சீட் ஏதாவது கொடுப்பீங்களா? சரி, கொடுங்க. தமிழ் புத்தாண்டுக்கு தமிழ் 10 வாழ்த்துக்கள்னு எழுதி வச்சிருக்கீங்க. சரி, அதை விடுங்க. நீங்க என்ன பார்ப்போம். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள், அதாவது வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புவாங்க பாருங்க, அது மாதிரி எழுதியிருக்காரு. தமிழ் எழுத சொன்னா தங்கிலீஷ்ல இருந்து எழுதியிருக்காப்ல. பசங்க அடிச்சா பிரச்சனை ஆயிரும், ஆனா பெரியவங்க அடிக்கலாம்ல. என்னையா நம்ம ஒழுங்கு மரியாதையா பேப்பர்ல 10 தடவை முட்டி போட்டு எழுதி கொடுக்குறேன். உட்காரு. என்னையா என்ன? நான் இப்ப வேலை இருக்கு, போயிட்டு வருவேன், வந்து எழுதி காமிக்கணும். தப்பா எழுதினே பிச்சிரும் குச்சி. உட்காந்து எழுதுங்க, முட்டி போடுங்க. போட முடிய பையன் பாத்துட்டு போறையா? ஐயோ வந்து தொலையா, நீ வேற அவனை